ரிஷபராசி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கம். இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு என்னெல்லாம் நடக்க போகுது, அவங்களுக்கு பலமா பலவீனமா அமைய போதா, இல்லை எச்சரிக்கையாக எதெல்லாம் இருக்கணும், என்னெல்லாம் நடக்க போகுது, இந்த வாரம் அமாவாசை வரதுனால எந்த தெய்வத்தை வழிபடணும், என்ன பரிகாரம் செய்யணுங்கிறத விரிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுக்கு முருகன் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் முருகான்னு பதிவிட்டுட்டு ஒரு லைக்கையும் போடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பொதுவாகவே ரிஷபராசிக்காரங்க அமைதியானவங்க, அரவணைப்பானவங்க. ஆனால் ரிஷபராசிக்காரங்க அவங்கள யாராவது விரும்பாதவங்களா இருந்தால், கவனிக்காதவங்களா இருந்தால் அவங்கள வெறுப்பாங்க. ஆனால் மிக முக்கியமாக ரிஷபராசிக்காரங்க சுதந்திரமாக இருப்பாங்க. ரிஷபராசிக்காரங்களை காதலிக்கிறதுங்கிறது வெற்றி பெறும் ஓட்ட பந்தயத்தில் தினமும் ஓடுறது மாதிரி இருக்கும். அவங்க சுயசார்பான மனுஷங்க. ஆனால் அவங்கள கவர்ந்து இழுக்க நீங்கள் எதையாவது தினமும் செய்ய வேண்டியிருக்கும். அதில் தினமும் ஜெயிச்சிட்டிங்கன்னா ரிஷபராசிக்காரங்க கூட வாழ்கிறது தினமும் திருவிழா தான். ரிஷபராசிக்காரர்களின் மனசை மட்டும் நீங்கள் வென்றுட்டா அதன் பிறகு உங்கள் மீதம் இருக்கும் வாழ்நாள்லாம் அற்புதமாக இருக்கும். மேலும் ஒவ்வொரு மாதமும் வரும் அமாவாசை தினம் முன்னோர்களை வழிபடும் தினமாக கடைபிடிக்கப்படுது. அன்னைக்கு மட்டும் முன்னோர்களை நினச்சி குறைஞ்சபட்சம் எள்ளும் தண்ணீரும் வார்த்து வழிபட்டா நம்ம துன்பங்கள்லாம் தீர்ந்து இன்பமாக பிறக்குங்கிறது நம்பிக்கையாக இருந்துட்டு வருது. ஜோதிட ரீதியாக மிகவும் சிறப்பு வாய்ந்த அமாவாசையாக ஆவணி அமாவாசை கருதப்படுது. காரணம், 5 கிரகங்கள் ஆட்சி பலம் பெற்று அமர்ந்திருக்கும் நிலையில் இந்த அமாவாசை நிகழ்கிறது. சனி பகவான் மகர ராசியிலும், குரு பகவான் மீன ராசியிலும், சந்திர பகவான் கடக ராசியிலும், சூரிய பகவான் சிம்ம ராசியிலும், புத பகவான் கன்னி ராசியிலும் அமர்ந்து சஞ்சாரம் செய்கிறாங்க. அதனால் இந்த நாளில் நிகழும் அமாவாசை ரொம்பவும் முக்கியமானதுங்க. இந்த நாளில் வழக்கமான அமாவாசை போன்று முன்னோர்கள் வழிபடுவதோடு கூடுதலாக சில தானங்களையும் செய்தால் நன்மை பிறக்கும். குறிப்பாக ரிஷபராசிக்காரங்க இந்த நாளில் முருகப்பெருமான் சன்னதிக்கு போய் வழிபாடு செய்கிறது ரொம்பவும் அவசியம். குறிப்பாக திருமண தடை இருக்கிறவங்க வள்ளி தேவான சமேதராக இருக்கும் முருகப்பெருமான தரிசனம் செஞ்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப விசேஷமானது. பெருமாள் கோயில்களில் தாயாருக்கு தாமரை மலர் வாங்கி சமர்ப்பித்து வழிபடுறதும் நல்ல பரிகாரமாக அமையும். இயலாத வயது முதிர்ந்த பெரியவர்களுக்கு அன்னதானம் செய்யுங்க, அது சகல நன்மையும் கொண்டு வந்து சேர்க்கும். ரிஷபராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பணவு வரவு சுமாராக தாங்க இருக்கும். செலவு அதிகரிக்கும். குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. பொறுமையோடு அனுசரித்து போகிறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது. எதையுமே நம்பி பணம் கட்டாதீங்க. அதனால பணம் திரும்ப வராமல் கூட போகலாம். அதனால் சில பிரச்சனைகள்லாம் வரக்கூடும். ஒரு சிலருக்கு கண்களில் பிரச்சனை ஏற்படக்கூடும். மருத்துவ செலவெல்லாம் ஏற்படும். தேவையில்லாத பண விரயம்தான் ஏற்படும். உடல்நிலை கோளாறு, கண் பிரச்சனை எல்லாம் ஏற்பட்டால் உடனே சிகிச்சை எடுத்துக்கிறது உங்களுக்கு ரொம்ப நல்லது. திருமண முயற்சிகள்லாம் அனுகூலமாக முடியும். ரொம்ப நாளாக வரன் தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு, மறுமணத்துக்காக வரன் தேடுறவங்களுக்கெல்லாம் இந்த வாரம் முயற்சி பண்ணால் நல்லபடியாக அமையும். அலுவலகத்தில் அனுகூலமான சூழ்நிலை தான் காணப்படும். ஒரு சிலருக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு சலுகைகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகளும் அதனால் மகிழ்ச்சி தரும் வாரமாகவும் இந்த வாரம் அமைய போகுது. வியாபாரத்தில் மந்தமான நிலையே தான் காணப்படும். அதன் காரணமாக மனசில் நிம்மதி குறைவு சிறிது உண்டாகலாம். கொடுக்கல் வாங்கலில் சுமூகமாக நடைபெறும். மேலும் இந்த வாரம் ரிஷபராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான பலன்கள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில இடங்களில் மேன்மையாக இருக்கும், சில இடங்களில் சவாலாக இருக்கும். உத்தியோக ரீதியாக சில பிரச்சனைகள்லாம் எதிர்பாருங்க. ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் நல்லபடியாக நடக்கும். வியாபாரத்தில் சற்று லாபம் மிதமாக தான் இருக்கும். புதிய முதலீடுகள்லாம் இறங்க ஏற்ற நேரமாக இது இருக்க போகுது. குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள்லாம் விலகும். பிள்ளைகளால் பெருமை உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் பொறுப்பான சூழ்நிலை உருவாகும். வேலை உயர்வு, சம்பள மாற்றம்லாம் கிடைக்க போதுங்க. புதிய பொறுப்புகள்லாம் வந்து சேரும். அதனால் மகிழ்ச்சி உண்டாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் லாபம் அதிகரித்து நிம்மதியை கொடுக்கும். பயப்படாதீங்க. புதிய தொழில் முதலீடுகள்லாம் திட்டமிட்டு நீங்கள் செய்யலாம். அதுக்கான உகந்த வாரம் இந்த வாரம். குடும்பத்தில் இருந்த மன கருத்து வேறுபாடெல்லாம் நீங்கும். பிள்ளைகளால் இருந்த கஷ்டமெல்லாம் நீங்க போகுது. கவலைப்படாதீங்க, பெருமை உண்டாகும். ஆனால் பிள்ளைகளால் தேவையில்லாத செலவு உண்டாகும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் எந்தெந்த விஷயத்துலலாம் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்னா, பணம் பரிவர்த்தனை இல்லை, கவனமாக இருக்கணும். தொழிலை புத்திசாலித்தனமாக விரிவு செய்யணும். இந்த வாரம் ரிஷபராசிக்காரங்க தங்களோட தொழில், உத்தியோகம், வியாபாரம், குடும்பம் எல்லாவற்றுக்கும் தேவையான பணவரவை அதிகரிக்க என்ன செய்யணுமோ அதை புத்திசாலித்தனமாக செய்யுங்க. பிள்ளைகளோட நடவடிக்கையில் கண்காணிப்பு இருந்துகிட்டே இருக்கணும். எச்சரிக்கையாக இருந்தால் வெற்றி மேல் வெற்றி உங்களை தேடி வரும்.
ராசி அதிபதி சுக்கிரன் புதனுடன் வெற்றி ஸ்தானத்தில் இணைஞ்சிருக்காரு. தடைப்பட்ட எல்லா முயற்சியும் வெற்றியை தரும். எதிர்கால தேவைக்காக சரியான திட்டமிடுதலை தீட்டுங்க. மனவேதனையெல்லாம் மாறும். வாழ்வில் மாற்றம் தரும் இடப்பெயர்ச்சி நடக்க போதுங்க. வீடு மாற்றம், ஊர் மாற்றம், நாடு மாற்றம், வேலை மாற்றம்னு அவர்களோட தசாபுத்திக்கு ஏற்ப விரும்பத்தகுந்த மாற்றங்கள்லாம் நடக்கும். உடன் பிறந்தவர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு சீராகி பாகப்பிரிவினை சுமூகமாகும். ஞாபக சக்தி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காணாமல் போன பொருட்கள்லாம் தென்படும். கமிஷன் அடிப்படையான தொழில் லாபம் கூடுதலாகும். வீட்டில் சுப நிகழ்வு நடக்கும். பழைய கடனை அடைச்சி புது வாழ்க்கைக்கு அஸ்திவாரம் போடுவீங்க. புதிய ஆபரணங்கள்லாம் வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க. ஆரோக்கியமெல்லாம் சீராகும். பயணங்கள்லாம் மிகுதியாக இருக்கும். கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. கணவன் மற்றும் பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வீட்டில் நிரம்பி இருக்கும். ரொம்பவும் முக்கியமானது, ரிஷபராசிக்காரர்களோட காதல் திருமணத்துக்கு சம்மதம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முயற்சி பண்ணுங்க. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமானையும் மகாவிஷ்ணுவையும் வழிபாடு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புகிறோம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களையும் அந்த முருகன் நாமத்தையும் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.